இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டா. ஹாய் தமிழியன்ஸ், வெல்கம் டு ஃபார்மர் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா pharmaceutical jurisprudence இருக்க யூனிட் 2 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து யூனிட் 1 வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம். இப்போ வந்து யூனிட் 2 வந்து ஒரு ஓவர்வியூ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. யூனிட் 2ல ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940 அண்ட் 1945 வந்து நம்ம பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் பார்த்துருப்போம், ஷெட்யூல்ஸ் பார்த்துருப்போம், இம்போர்ட் ஆஃப் ட்ரக்ஸை பற்றி பார்த்துருப்போம், மேனுஃபேக்சரிங் ஆஃப் ட்ரக்ஸை பற்றி பார்த்துருப்போம். ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்டில் வந்து நம்மளுக்கு வேறு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷெட்டில் GHMNPTUVXYF இந்த ஷெட்டில்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம சிலபஸில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம். ஹச் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாங்க முடியும். எம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎம்பி கைட்லைன்ஸ்லாம் இருக்குல்ல, அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. தென் என் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மசி ஸ்டோர் ஓப்பன் பண்ணோன்னா என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. பி அப்படிங்கிறது பேக்கேஜும் அதுக்கப்புறம் பீரியரை பற்றி டிட்டர்மைன் பண்ணுற ஷெட்யூல் வந்து பி. தென் ஷெட்யூல் டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக், யுனானி, ஹோமியோபதி அதுக்கான மேனுஃபேக்சரிங் இது. தென் அதுக்கப்புறம் ஜிஎம்பி கைட்லைன்ஸ் இது ஃபுல்லாக வந்து ஷெட்யூல் டீக்குள்ளே அடங்கும். தென் ஷெட்யூல் யூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஷெட்யூல் வி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி அண்ட் பேட்டர்ன் மெடிசன்ஸ் பற்றி டிட்டர்மைன் பண்ணும். ஷெட்யூல் எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ், சைக்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஷெட்யூல் ஒய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கல் ட்ரையல்ஸை டிட்டர்மைன் பண்ணும். ஷெட்யூல் எஃப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ், ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸ், தென் இதெல்லாம் வந்து டிட்டர்மைன் பண்ணுறது. தென் ஷெட்யூல் எஃப் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ இதெல்லாம் பேசிக்ஸ் வந்து இது ஆல்ரெடி யூனிட் 1லேயே பார்த்துருக்கோம். யூனிட் 2ல் பார்த்திங்கன்னா இப்போ ஷெட்யூல் ஜி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் சூப்பர்விஷன் இல்லாமல் வாங்கக்கூடாது, அதில் வந்து காஷன் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி இதெல்லாம் வந்து நம்ம யூனிட் 2ல் பார்க்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். டிஎம்ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக்கல் ரெமிடி ஆக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா நோயும் க்யூர் ஆகிடும் அப்படின்லாம் சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்கள்ல, அதுதான் பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக்கல் ரெமிடி ஆக்ட்டு. தென் இது வந்து ஓஏ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷனல் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கவங்க நோய் எல்லாம் க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி போடுறாங்களே, அந்த மாதிரி இதுக்கெலாம் அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் போடக்கூடாது. அந்த ஆக்ட் தான் பார்த்திங்கன்னா டிஎம்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பேசிக்ஸ் இங்கே பார்ப்போம். டிஎம்ஆர் ஆக்ட் பற்றி பார்த்திங்கன்னா 4th யூனிட்லேயே 3rd யூனிட்லேயே நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். தென் அடுத்த டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே சப் டாபிக்ஸ் ஒரு ட்ரக்கை வந்து சேல் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். அதுக்கான லைசன்ஸ் வந்து எதுக்கெலாம் லைசன்ஸ் வாங்கலாம், பாதி ட்ரக்ஸுக்கெலாம் வந்து சேல் பண்ணுறதுக்கு ரிஸ்ட்ரிக்டடாக இருக்கும். அந்த ரிஸ்ட்ரிக்டட் லைசன்ஸ்லாம் என்னென்ன, அஃபென்ஸ் அண்ட் பெனாலிட்டிஸ் பற்றிலாம் பார்ப்போம். அந்த சேல் ஆஃப் ட்ரக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் லைசன்ஸு, ரிட்டைல் லைசன்ஸ் பற்றி பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் ரிஸ்ட்ரிக்டட் லைசன்ஸ், அதாவது இந்த ட்ரக்ஸ் எல்லாம் சேலே பண்ண முடியாது அப்படிங்கிறதுல ரிஸ்ட்ரிக்டட் லைசன்ஸில் வரும். இதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். தென் அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் லேபிளிங் அண்ட் பேக்கிங் ஆஃப் ட்ரக்ஸு. ஒரு ட்ரக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து லேபிளிங் எப்படி பண்ணணும், அதோட ஜென்ரல் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன, தென் அந்த லேபிளிங்கில் என்னென்ன கண்டெயின் ஆகிருக்கணும், அதெல்லாம் பர்டிகுலராக லேபிளிங் ஆஃப் ட்ரக்ஸில் இருக்கும். பேக்கிங் ஆஃப் ட்ரக்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னென்ன ட்ரக்ஸ் எப்படிலாம் பேக் பண்ணணும், அதோட பீரியட் எவ்வளோ, எக்ஸ்பீரி டேட் எவ்வளோ மென்ஷன் பண்ணணும் லேபிளிங்கில். இது எல்லாமே பார்த்திங்கன்னா லேபிளிங் அண்ட் பேக்கிங் ஆஃப் ட்ரக்ஸில் வந்து வரும். தென் லிஸ்ட் ஆஃப் பர்மிட்டட் கலர்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து ட்ரக்ஸுக்கு வந்து என்னென்ன பர்மிட்டட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், அதே நேச்சுரல் கலர்ஸ் இருக்குது, சிந்தட்டிக் இருக்குது, செமி சிந்தட்டிக் இருக்குது. இந்த மாதிரி என்னென்ன லிஸ்ட் ஆஃப் பர்மிட்டட் கலர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, அந்த கலர்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். தென் மெயினாக நம்மளுக்கு இதெல்லாம் விட அட்மினிஸ்ட்ரேஷன்
ஒரு ஆக்ட் ரூல்ஸ் அப்படின்னு வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதை வந்து நீங்கள் கண்காணிக்கலைனாவோ இல்லை வந்து பராமரிக்கலைனாவோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கே தெரியும் வந்து ஆக்டா ரூல்ஸா அதெல்லாம் நம்ம மதிக்க போகிறோம். அதுக்கு ஒருத்தர் வந்து பராமரிக்க வேணும், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண வேணும். அதெல்லாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிடிஏபி, ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்ட், அண்ட் டிசிசி, ட்ரக் கன்சல்டேட்டிவ் கமிட்டி. இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாகவே, இவங்க எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே தான் வருவாங்க. தென் ட்ரக் அனலிஸ்ட், ஒரு ட்ரக்கை கவர்மெண்ட் அனலிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் அனலிஸ்ட்டாக இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ட்ரக் அனலிஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. தென் ட்ரக் இன்ஸ்பெக்டர், இவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைசன்சிங் அத்தாரிட்டி, ஒரு ட்ரக்கை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதா இருக்கட்டும், சேல் பண்ணுறதா இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லைசன்சிங் அத்தாரிட்டி. இவங்க தான் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வருவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ். இப்போ ஒவ்வொரு டாபிக் பற்றியும்